வணக்கம், என் பேர் சுகந்தி. வெல்கம் டு யோர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல இந்த ரெசிபியை நான் செஞ்சு காட்டியிருக்கேன். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வெஜிடபிள் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க ரெசிபி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு அகலமான பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சிடுங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் 1 கப் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் ஆக விடுங்க. 2 நிமிஷம் காலிஃப்ளவர் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காலிஃப்ளவர் மட்டும் தண்ணியில இருந்து எடுத்து வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அகலமான ஒரு பேன் ஸ்டவ்ல வச்சிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபைனா சாப் பண்ணியிருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வெங்காயத்தை லோ ஃப்ளேம்லயே வதக்கிக்கோங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் தக்காளி ஃபைனா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு லிட் போட்டு மூடிட்டு தக்காளியை 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. தேவைப்பட்ட இடையில லிட் ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா லிட் ஓபன் பண்ணிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டா தக்காளி வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பயுமே மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுடுங்க. லோ ஃப்ளேம்லயே எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவையும் காலிஃப்ளவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணியோட மசாலா காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் செக் பண்ணிட்டு இப்போ டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லேசாக பாயிலிங் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு லிட் போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவரை அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வேக விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேவைப்பட்ட லிட் இடையில ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா லிட் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க, இப்போ காலிஃப்ளவர்ல இருக்கிற தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து கரெக்டா குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கணும். காலிஃப்ளவர் ரொம்ப சீக்கிரம் குக் ஆயிடும். அவ்வளவுதான், நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து தயாராயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு யோர் ரெசிபீஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.